இந்த ஆண்டு உள்ளூராட்சி தேர்தலில் 1,55,976 புதிய வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றிருப்பதா தேர்தல் ஆணையகம் சொல்லியிருக்கு. இந்த புதிய வாக்காளர்கள் கடந்த ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் ஜனாதிபதி தேர்தலில் பதிவு செய்யப்பட்டவர்கள் தவிர்ந்த புதிய வாக்காளர்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் தேர்தல் ஆணையகம் சுட்டிக்காட்டியிருக்கு. 2024 ஆண்டு அக்டோபர் மாதம் 1ஆம் திகதி மற்றும் 2025 ஆண்டு பிப்ரவரி மாதம் 1ஆம் திகதி ஆகிய திகதிகளில் சான்றளிக்கப்பட்ட துணை வாக்காளர் பட்டியலில் புதிய வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டுள்ளதா தேர்தல்கள் ஆணையகம் சொல்லியிருக்கு. இதன் விளைவாக இந்த ஆண்டு திட்டமிடப்பட்ட உள்ளூராட்சி தேர்தலுக்கு மொத்தம் 17,29,330 வாக்காளர்கள் பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. இதற்கிடையில வரவிருக்கக்கூடிய உள்ளூராட்சி தேர்தலுக்கான அனைத்து முதற்கட்ட ஏற்பாடுகளும் முடிக்கப்பட்டிருப்பதா தேர்தல் ஆணையக தலைவர் RMAS ரத்நாயக்க உறுதிப்படுத்தியிருக்கிறார். மேலும் தேர்தலுக்கான அஞ்சல் வாக்கு விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்வது நாளைய தினம், அதாவது மார்ச் மாதம் 12ஆம் திகதி முடிவடையும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாரு. தகுதி உள்ள அஞ்சல் வாக்காளர்கள் தங்கள் விண்ணப்பங்களை அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தேர்தல் அதிகாரியிடம் சமர்ப்பிக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டிருக்காங்க.